வணக்கம் மக்களே, இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா 2 நாட்களுக்கு முன்பு நடிகர் ஷாருக் கான் அவர்களுக்கு விபத்து ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியானது. ஆனால் ஷாருக் கானுக்கு காயமே ஏற்படல, அமெரிக்காவுக்கு போக காரணமே வேற என இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோல விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். மும்பையில் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் நலமாக இருக்கிறார் என்பது குறித்து பல்வேறு செய்திகள் வெளிவந்தே இருக்கிறது. ஷாருக் கான் தற்போது கிங் திரைப்படத்தின் படப்பிடிப்பின் போது காயமடைந்ததாக செய்திகள் வந்தது. இது அவரது ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. இந்த காயம் மும்பையில் நடைபெற்ற படப்பிடிப்பு தளத்தில் ஏற்பட்டதாகவும் உடனே அவங்க சிகிச்சை அமெரிக்காவுக்கு அழைத்து செல்லப்பட்டதாகவும் இந்தியா டுடே உறுதிப்படுத்தியது. தற்போது அவங்க இங்கிலாந்துக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றாங்க. இந்த காயம் சிறியதான் என்றாலும் அவங்க நலமாக தேறி வருகிறாங்க என்று பல்வேறு வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே இது உண்மையா? ஷாருக் கானுக்கு கிங் படத்தின் படப்பிடிப்பில் காயம் ஏற்பட்டது என்பது உண்மையானா என குறிப்பிட்டு வேறு கோணத்தில் செய்திகள் வந்துள்ளது. கிங் திரைப்படத்தில் காயமடைந்து நேற்று பல்வேறு செய்திகள் வெளியானது. அந்த செய்திகள் எல்லாமே ஷாருக் கானுக்கு ஏற்பட்ட காயம் பெரிய காயம் இல்லை, ஆனால் இது அவரது கிங் படத்தின் படப்பிடிப்பை தாமதப்படுத்தும் என்று குறிப்பிட்டிருந்தாங்க. கிங் திரைப்படத்தின் படப்பிடிப்பு செப்டம்பர் 2025 தொடங்க திட்டமிட்டிருக்காங்களாம். ஷாருக் கான் காயம் ஏற்பட்ட என்ற வதந்திகள்லாம் உண்மை இல்லை என்று பிரபல நிறுவனமான செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது. இந்த செய்தி பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. ஷாருக் கானுக்கு கிங் படப்பில் முதுகு காயம் ஏற்பட்டது உண்மை அல்ல என்று படக்குழுவினர் நெருங்கிய வட்டாரம் பிரபல யூடியூப் சேனல் தெரிவித்திருக்கிறாங்க. இது குறித்து அந்த வட்டாரம் மேலும் கூறும்போது, ஷாருக் கான் கடந்த காலங்களில் பல்வேறு படப்பிடிகளின் போது காயமடைந்திருக்கிறாரு. சில சமயங்களில் அவங்க மீண்டும் அவருக்கு பிரச்சனை அசௌகரியமான ஏற்படுத்தியிருக்கிறது. சிகிச்சை மற்றும் ஏற்கனவே ஏற்பட்ட காயத்தின் நிலையை அறிந்து கொள்ள அவர் அடிக்கடி அமெரிக்கா செல்கிறார் என்று சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாத இறுதிக்குள்ள ஷாருக் கான் அமெரிக்காவிலிருந்து திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்னதாக கூட ஒரு முறை ஷாருக் கான் அவர்கள் படப்பிடிப்பின் போது மூக்குல காயமடைந்ததாக வதந்திகள் பரவியது. இருப்பினும் அவர் மூக்கு அறுவை சிகிச்சை செய்து கொண்டார், காயம் எதுவும் ஏற்படல என்று அவருக்கு நெருக்கமான வட்டாரம் அந்த வதந்திக்கு மறுப்புகள் தெரிவித்திருந்தாங்க. இந்த நிலையில பிரபல ஊடகமான ஷாருக் கானின் அடுத்த படமான கிங் திரைப்படத்திற்கு 2026 ஆண்டில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஐஎம்டியின் அதிகாரப்பூர்வ கதை சுருக்கத்தின்படி கிங்காங் படத்தில் குருவும் ஷீடரும் ஒரு ஆபத்தான பயணத்தை மேற்கொள்றாங்க. அவங்க உயிர் பிழைக்கும் திறன்களை அதிகமாக பயன்படுத்தி அதிகப்படியான தடைகளை சில கடினமான சூழல்களை எதிர்த்து போராடுகிறாங்க என குறிப்பிட்டதுதான் இந்த கதை. இந்த திரைப்படத்துடைய சித்தார்த் ஆனந்த் இயக்கிறார். ஷாருக் கானுக்கு தீபிகா படுகோன் மற்றும் அபிஷேக் பச்சன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்க உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.